எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் பரவாயில்ல, ஆனால் இலக்கியாக்காக என் உயிரை கூட கொடுப்பேனே தவிர அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் நம்ம கௌதம் வந்து இருக்காரு. இந்த ஒரு டைமில் வந்து நம்ம பைரவி என்ன பண்ணாங்கனாக்கா கால் பண்ணி, நீ வந்து நான் சொல்கிறத செஞ்சால் போதும், உன்னோட பொண்டாட்டி உனக்கு கிடைப்பா, இல்லைனா வந்து அவள் 7 வருஷம் வந்து ஜெயில் களி தான் வந்து தின்னுட்டு இருக்கணும், நீயும் வந்து ஒண்டி கட்டியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் கௌதம் அப்படின்னு வந்து சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த ஒரு டைமில் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம இந்த இலக்கியா வெளியே கொண்டு வந்துடலான்னு பார்த்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு தடையாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம கௌதம் வந்து என்ன பண்ண போறாருனாக்கா, இந்த பைரவி வழியிலே வந்து போயிட்டு நம்ம இலக்கியாவை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம், இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வந்தார். சரி, இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுனாக்கா, இப்போ என்ன இருக்க போகுதுனாக்கா, நம்ம ஜான் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம வந்து எவ்வளோதான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் இவங்க வந்து நம்மளுக்கு துரோகத்தை மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும், கௌதம் நீ எது இருந்தாலும் என் கையில் ஓப்பனாக சொல்லு, அவங்க ஏதாவது ஒன்று மிரட்டுறாங்களா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு, எதுவும் இல்லை ஜானு, நான் வந்து எப்படியாவது இலக்கியா வெளியே கொண்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து இவங்களோட விஷயம் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் நம்ம ஜானு ஒரு வழியாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, இவங்க 2 பேரும் பணத்தை கொடுத்து தான் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் நல்லாவே வந்து தெரியும். ஆனால் இது வரைக்கும் கேட்காம இருந்தாங்க, இதுக்கப்புறமா கேட்காம இருந்தானாக்கா எனக்குன்ற ஒரு மரியாதையே கிடையாது, அப்புறம் என் மருமகனோட வாழ்க்கை வந்து நாசமாக போயிடும், என்னோட மகன் வாழ்க்கை நாசமாக போகிறத வந்து என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஜானு என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம அஞ்சலி கையிலையும் நம்ம பைரவி கிட்டையும் போயிட்டு வந்து பேசுகிறாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணீங்க, அவள் என்ன தான் உங்களுக்கு பாவம் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அடியே அஞ்சலி உனக்கு தான் வந்து குழந்தையே இல்லைன்னு தெரியும் எனக்கு, நீ இருந்தாலும் என் கையில் நடிச்சிட்டு இருக்க, நானும் எவ்வளோதான் வந்து ஒரு உனக்கு தெரியாத மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கிறது, போனால் போதும் விட்டால் ஓவராக போயிட்டுருக்க, இப்போ வந்து கேஸை அவங்க 2 பேரால் வந்து வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு நம்ம பைரவியும் நம்ம அஞ்சலியும் முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம ஜானுக்கிட்ட வந்து இந்த அஞ்சலியும் இந்த பைரவை வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கு நம்ம ஜானு சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து உங்களை 2 பேரையும் சும்மா விட மாட்டேன், இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லை உங்கள் 2 பேர் கதையை வந்து முடிக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த இலக்கியாவுக்கு ஓவராக ஜாடரை தட்டிட்டு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வந்து பல்லார்னு வந்து இப்போ பைரவிக்கும் இந்த அஞ்சலிக்கும் 2 அடி அற விட்டுட்டாங்க. அற விட்டதுமே வந்து வாயடிச்சு போய் நம்ம அஞ்சலி போயிட்டு ஓரமாக நின்றுக்கிறாங்க. நான் எந்த ஒரு தப்பு பண்ணது எல்லாமே பைரவி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுமே வந்து அப்போ எல்லாமே உன்னோட வேலை தானே பைரவி, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பைரவியை. நம்ம ஜானு வந்து இப்போ பண்ணது வேற லெவல் தான், யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரையும் வந்து சும்மா விடக்கூடாது, சரியான தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜானு இப்போ மாஸ் கார்டு ரொம்ப வேற லெவல் தான், அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரையும் வந்து சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இலக்கிய இந்த ஜானுவே வெளியே கொண்டு வந்துருவாங்களா மாட்டாங்கன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.